எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே உங்களை சந்திக்க தேவன் செய்த இந்த அற்புதம் அதிசயங்களுக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் உங்களுக்கு கூறி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நாம் ஒரு பாடல் ஒன்று பாடலைன்னா ஒரு கோரஸ் பாடல் பாடிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஆண்டவருடைய செய்தி கலந்து போகலாம். கர்த்தருடைய கிருபை நீங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படணும். எனக்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் எப்பவும் ஜெபம் பண்றேன். இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையிலே நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆண்டவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை மீண்டும் வாழ்த்தி வரவேற்று தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் கடந்து போவோம். எப்பவுமே ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். ஆமீன். அவர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஆமீன். யார் நம்புற பிள்ளைகளை? இயேசு சாமியை நம்புறவங்களை இயேசு சாமி ஒருபோதும் யாருமே கைவிட மாட்டார். இதோ வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு என்ன இளைப்பாறுதல் தரும் வாழ்க்கை. நான் உங்களுக்கு என்ன உங்க வாழ்க்கை எப்படி கொண்டு வரணுங்கிறது நமக்கு தெரியும். நான் உங்களை உண்டாக்குனேன், உங்களை உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதே போல பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்துல ஆனாலும் சரி, ஒரு சபையில ஆனாலும் சரி, ஒரு குடும்பத்துல இருக்கிறவன் அந்த குடும்பத்தை எப்படி பராமரிக்கணும், அதே மாதிரி ஒரு சபையில இருக்கிறவன் என்ன பண்ணணும், அந்த சபை ஜனங்களை எப்படி நடத்தணுங்கிறத பத்தி இப்ப நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு அது நான் சொல்ல போறேன். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 தீமோத்தி புஸ்தகம் படிச்சுக்கணுங்க. 1 தீமோத்தியில 3ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். நம்ம 2 படிக்கலாம். ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாற்றப்படாதவனும் ஒரே மனைவியை உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும் அந்நியரை உபசரிக்கிறவனும் போதக சமர்த்தனுமாய் இருக்க வேண்டும். அவன் மதுபான பிரியனும், ஆமென், அவன் மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவனுமாய் இராமல் பொறுமையுள்ளவனும் சண்டை பண்ணாதவனும் பண ஆசை இல்லாதவனும் இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்வொழுக்கம் உள்ளவர்களாகவும் பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். ஆமீன். இது குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. ஆமீன். இது குடும்பத்துக்கும் சேரும், அப்புறம் சபைக்கும் சேரும். அல்லேலூயா. சபைக்கும் சேரும். இங்க நாம அந்த வசனத்தை பார்க்கிறோம். எப்படின்னாக்கா, ஆகையால் கல்யாணம் பண்றது கர்த்தர் என்ன பண்றாரு, நமக்கு ஒரு ஆணும் பெண்ணும் இணைக்கப்பட்டது எப்படி, நீங்கள் பழுகி பெருகி என்னமத்தை மகிமைப்படுத்துங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 2வது, இந்த ஊழியத்தில் இருக்கிறவன் எப்படின்னா, சபையா பாஸ்டரா இருக்கணும்னு விரும்புறான், ஆனா நல்ல வேலை அவன் எப்பேற்பட்டவனாமா, இந்த தகுதி எல்லாமே இருக்கணும். எப்படி இருக்கணும் அவன்? ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன் ஒரே மனுஷனுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும், எப்படியாமா தெளிந்து புத்தி உள்ளவனும் யோகினும் அந்நியரை உபசரிக்கணும். போதக சமார்த்தம் எங்க நடக்குது? வீட்லயும் நடக்குது, சபையிலையும் நடக்குது. அப்ப இதெல்லாம் இருந்தாதான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். இதெல்லாம் இருந்தாதான் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். நாம இங்க ஊழியம் செய்யறதோ, குடும்பத்துல தலைவரா இருக்குதோ, இது பரலோகத்துக்கு போகும்போது நித்திய ஜீவனை ஆண்டவர்கிட்ட நம்ம நித்திய ஜீவனை சேர்க்க முடியும்.
ஆனா இது ரெண்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா நம்ம என்ன பண்ண முடியாது, ஆண்டவர்கிட்ட போகவே என்ன இங்கதான் பூலோகத்துல தான் பிசாசு மாதிரி ஒளிஞ்சிட்டு பிடிச்சிட்டு நகங்கள் வளர்ந்துட்டு என்ன இப்படி ஆக்கினிக்கு நம்ம தீப்போ நம்ம இருக்கக்கூடாது. ஆமீன், அல்லேலூயா. அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க காலையில எந்திரிச்ச உடனே குடும்பத்தை விசாரிக்கணும். குடும்ப தலைவர் என்ன பண்ணணும், காலையில விசாரிக்கணும். என்ன வேணும் என்ன வேணும், அந்த பையனை கூப்பிடுறது, பிள்ளைய கூப்பிடு, அவங்க என்ன சமாச்சாரம், குடும்பத்துக்கு என்ன சமாச்சாரம், சாப்பாடு தண்ணி போக்குவரத்து என்ன பண்ணணும், விசாரிக்கணும். விசாரிச்சாதான் நம்ம அந்த குடும்ப தலைவர். எப்படி ஏதோ பொம்பளையும் கொண்டு வர்றாங்க, அதையும் சாப்பிட்டுட்டு நான் ஜபம் பண்றேன் ஊழியம் பண்றேன் குடும்பத்தில் தலைவர் இருக்கேன்னு அவன் ஊழியக்காரனும் இல்லை, அவன் குடும்ப தலைவரும் இல்லை. அல்லேலூயா. அப்போ குடும்பத்தின பெண்கள் கெட்டு போறாங்க அப்படின்னா காரணம் யாரு, தலைவர். ராய்க்காரன் சத்தம் போட்டு சொல்லணும், தலைவர். அவன் சும்மா வந்து பொம்பளைக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க, ஏதோ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சில வீட்டுல அப்படிதான், வேலைக்கும் காலையில போன சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பு பூரா வலிய வேலை செய்வான். ஆனா சாயந்தரம் வரும்போது என்ன கிடையாது, ஒண்ணுமே இருக்கிற காசை போறீங்க கொண்டு வருவாங்க, கடைக்கு சாராய கடைக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் வீட்டுல கொண்டு வந்து வீட்டுல இருந்து சாப்பாடு ரசம் பத்தாது, சாம்பார் சரியில்லை, புளி சரியில்லைன்னு சொன்னாக்கா அவன் ஆம்பளையாது, ஆம்பளையா? அப்போ அதே மாதிரி சபையில இருக்கிறவன் சபை விசுவாசிகளை தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணணும், 34வது எஸ்ஐக்கில் 34 சொல்றாருனாக்கா ஊழியக்காரர் என்ன பண்ணணும்னா ஊழியத்தை செய்யறதா இருந்தாக்க என்ன பண்ணணும், சபை ஜனங்களை விசாரிக்கணும். ஆமீன். சபை மக்களை விசாரிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாரம் வரலன்னாக்கா அவங்களுக்கு போன் பண்ணி கேட்கணும், நேரையே விசாரிச்சுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணணும், காயம் கட்டணும், என்ன அவங்களுக்கு ஆலோசனை சொன்னா அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். இது குடும்பத்துல இல்ல சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர் செய்யற வேலை. குடும்பத்தில் இருக்கிற தலைவர் அவன் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பிள்ளைகளை விசாரிக்கணும். டேய் நேற்று நீ ஸ்கூலுக்கு போய் என்ன உனக்கு என்ன பாடம் கிடையாது, இது அந்த மாதிரி அவனை அடிக்கடிக்கு விசாரிக்கணும். ஏன்னா பிள்ளைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது, இஷ்டமா விடவே கூடாது. இஷ்டமா விடும்போது என்ன பண்ணிடுவாங்க, இப்ப செல்லுல ரொம்ப மோசமான சமாச்சாரமே வருது. செல்லுல மோசமான சமாச்சாரம் நல்லது வர்றதே இல்லை, நல்லது வர்றதே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ண, செல்ல வாங்கி கொடுக்குறாங்க, ஆனா விசாரிப்பு இல்லை. அப்ப அந்த விசாரிப்பு இல்லாதனால என்ன பண்றோம், நாமளே பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம், கெடுத்து வச்சிடறோம். கேட்கறாங்க, ரைட்டு கொடுக்குறது, அவங்க படிக்கிறாங்க, இப்ப எக்ஸாம் எழுதுறாங்க, அங்க பண்றாங்க இங்க பண்றாங்க, செல்லுல அவங்க எழுதணும் பிடிக்கணும் வருதுன்னா கொடுக்குறாங்க. ஆனா அதை வாங்கிட்டு போறவங்க பயத்தோட வாங்கிட்டு போகணும். எப்படி, யாருடைய பயம் இருக்கணும், அப்ப ரெண்டாவது பயம் யாருக்கு இருக்கணும், முதல்ல பயம் வந்து இயேசுனா இருக்கு, ரெண்டாவது பயம் யாருக்கு, அப்பா அம்மாவுடைய பயம். ஐயோ எங்க அப்பா சரியில்லை பார்த்தாச்சுன்னு என்ன பண்ணிடுவாரு, செல்லையும் உடைச்சிருவார், நம்மளையுமே உடைச்சிருவார், அந்த பயம் இருக்கணும். அப்ப இது ரெண்டு காரியம் பண்றது ஒரு குடும்ப தலைவருக்கானாலும் சரி, ஒரு சவரத்துக்கு பாசிட்டாலும் கஷ்டம்தான். ஆனால் என்ன பண்ணணும், செஞ்சுதான் ஆண்டவர் சொல்றாரு. இங்க என்னன்னா, தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருந்தால், ஒரு குடும்பத்தை வந்து என்ன வேணும், காலையில் போகும்போது விசாரிக்கணும் விடமா, வீட்டுல என்ன இருக்கு என்ன இல்லை என்ன பண்ணும் விசாரிக்கணுமா விடமா, விசாரிச்சுட்டு தான் வெளியே போகணும். அப்ப விசாரிக்காம நீங்க என்னமோ கருத்து ஜமா பேரை சொல்லி ஜமாட்டுக்கு வீட்டுல இருங்க, நான் விளாண்டு ஊரு போறப்போ நாயும் பேசிட்டு அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தாக்க சாப்பாடு இருக்குமா? ஆனா ஆண்டவரை வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவனுக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர். ஆனா அந்த அளவுல வீட்டுக்கும் உண்மையா இருக்கணும். அப்படியா இருக்கு ஆண்டவருக்கு சொல்லுங்க பாக்கல. ஒரு மனுஷன் என்ன பண்ணணும், வீட்டுல பிள்ளைகளுக்கு உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு. அதுதான் ஆசீர்வாதமான ஒரு சமாச்சாரம். நீ இவ்வளவு பெருசு கொண்டு போனா பெருசா பண்ணுவார். 5 அப்போ 2 மீன் என்ன பண்ணாரு, 5000 பேருக்கு போயிட்டாரு ஆண்டவர். எப்படி 5000 பேர் சாப்பிட்டாங்க. அந்த மாதிரி இதோ இருக்கிறது அந்தமா இந்த வச்சு நீ ஜமாலி நான் சாயந்தரம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். வேலைக்கு போறவங்க உண்மையில வேலைக்கு போகணும். காலையில போய் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு அந்த காசை வாங்கிட்டு, அப்போ இப்ப நாமெல்லாம் என்னன்னாக்கா ஏதாவது வாங்கிக்குவான்னு சொன்னா என்ன பண்ணுவோம்னா, காசு இல்லாத போது சும்மா வந்துடுவேன். காசு இருக்கும்போது முன்னா என்ன வரும், இதுக்காக வரவே சொன்னால என்ன பொண்ணு வாங்கிட்டு வர சொன்னால நான் என்ன பண்ணணும், முதல்ல அதை வாங்கி பார்க்கல. அதுதான் குடும்பத்தினுடைய ஒரு ஐக்கியம். குடும்ப தலைவருடைய கட்டாயமே செஞ்சாகணும். அவன் சும்மா கடமை கிடையாது, செய்யாகணும். குடும்பத்துல குடும்ப தலைவர் தான் அந்த குடும்பத்தை நல்ல விதமா நடத்தணும். அவன் பேரு தான் என்ன, குடும்ப தலைவர்.
ஒரு சபையில இருக்க என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இங்க என்ன இருக்குதுன்னா, ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவனும் ஒரே மனிதனுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிஞ்சு புத்தி உள்ளவனும் யோகியின் உள்ளவனும் அந்நியர் உபசரிக்கணுமாய் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, போதக சமார்த்தியமும் இருக்க வேண்டும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவனும், இவரு மதுதான பிரியனும் அடிக்கிறவனும் இதை இழிவான ஆதாயத்தை என்ன, அவன் சாயந்தரம் குடிச்சு வெறுத்து படுத்திருப்பான். அவன் சம்சாரம் வேலைக்கு போறான், பிள்ளைக்கு வேலைக்கு போறான். அப்ப அது அவங்க எப்படி இருக்கிறாங்க என்னன்னு அவன் விசாரிக்கிறான்னா, அப்ப அது எந்த ஆதாயம், அது இழிவான ஆதாயம். என்ன ஆதாயம் அது? அது சம்பாரிச்ச ஆதாயம் இல்லை. என்னது? கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா இவன் அப்படிதான் விரும்புற காரணம். எப்படி? இவன் குடிக்கணுமே, சாயந்தரம் மனைவனுக்கு குடிக்கணும், அப்படிதானே? சம்சாரத்தையே சொல்றான், நீ சாராயத்து வாங்கிட்டு வா. அதனால இருக்கக்கூடாது. கருத்து சம்பந்தம் சொல்றேன்னா, நம்ம நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது. அப்படியா இல்லையா? நான் நல்லா இருக்கிறதுக்கு வேண்டி பிள்ளைகளை கஷ்டப்படுத்தக்கூடாது. அது குடும்பம். அதே மாதிரி சுகபோகமா நம்ம வாழ்கன்னு விரும்பினாக்கா என்ன ஆகும், அது குடும்பத்துல பிரச்சனைகள் வரும். அப்போ குடும்பம் கெட்டு போறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த குடும்ப தலைவர் தான். விசாரிப்பு இல்லை, சம்பாதனை இல்லை, சம்பாதிக்கிற வேலைக்கு போறது இல்லை, இவனை தன்னைத்தான் போசிக்கிறது. எப்படி? தன்னைத்தான் போசிக்க. அவன் நல்லா குடிக்கணும், அவன் நல்லா சாப்பிடணும். அந்த பிள்ளைகளை பத்தி அவங்க துணி இல்லையா, மணி இல்லையா, சாப்பாடு, அதை பத்தி அவனுக்கு கவலையே இல்லை. இப்படி இருக்கிற தலைவனும் ஒரு சபையில நம்ம படிக்கிற 5ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை படிக்கிற 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் போனால் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசியிலும் கெட்டவனுமாயிருப்பான். அவன்கிட்ட எந்த காரியமும் நடக்காது. எந்த காரியமும் அவனுக்கு நடக்காது. இந்த பக்கம் குடும்பத்திலையும் ஐக்கியம் இல்லை. என்ன இல்லை? குடும்பத்துல ஐக்கியம் இல்லை. இந்த பக்கம் ஆண்டவரோட அந்த வசனங்களை வார்த்தைகள் கேட்கிற மாதிரியும் இல்லை. இவன் எப்பேற்பட்டவனாக்கா தன்னைத்தான் போஷிக்கிறவன். என்னது? தன்னைத்தான் போஷிச்சு அவன் நான் சாப்பிடணும், அவ்வளவுதான். அவன் நல்லா நீட்டா போடணும், நீட்டா வரணும். ஏன்னா ஆனா இந்த பிள்ளைகளுக்கு என்னாச்சு, என்னடா சமாச்சாரம், அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லை. மனைவியை கேட்கற மாதிரி இல்லை. அது கேட்க போன என்ன பண்ணா, அது அவன் என்ன, அவன் எப்படி, நான் எப்படிப்பட்டவனாமா. ஆகால் கண்காணியானவன் குற்றச்சாட்டப்படாத ஒரே மனைவியுடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெரிஞ்சு புத்தி உள்ளவனும் யோகியனுமா இருக்க வேண்டும். அந்நியர் உபசரிக்கிற அவனும் இருக்கணும், போதிக சாமர்த்தியம் இருக்கும். அவன் மதுவான பிரியனும் அடிக்கிறவன் இழிவான ஆகாயத்தை. சில பேர் காணிக்கைன்னு வாங்குவாங்க. நீ பீடி குடிச்சுக்கோ, சாராயம் குடிச்சுக்கோ, என்னமோ பண்ணிக்கோ, வந்து சபையில ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முன்னால் உட்காந்துக்கோ, நான் பிரசங்க மாட்டேன். அது பிரசங்கமா? அது காணிக்கை இவனுக்கு தான் அந்த காணிக்கை பரலோகத்துக்கு போய் ஆண்டவுடைய காணிக்கை பெட்டியில செல்லாது, செல்லுமா? அப்ப அப்பேற்பட்டவங்களை காணிக்கை வாங்குறதும் தசமபாகத்தை எதிர்பார்த்து போறதும் காணிக்கை எதிர்பார்த்து போறதுன்னா அது ஊழியுமே அல்ல. ஆனா நமக்கு குறை என்ன, மனுஷன் நிறைவேற்றல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு குறைகளை நிறைவேற்றுவார். அதனால நம்ம டைம் கிடைக்கும் போது என்ன பண்றோம், ஆண்டவரை ஜெபம் பண்றது, போதும் வரும்போதெல்லாம் இயேசுசாமி பற்றி பேசுறது. அவர் தான் நமக்கு வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் நம்மளை உண்டாக்குனவர். நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக போறதுக்கு அவர் தான் இருப்பார். மேலே போனாலும் அவரு கூட நாம இருக்கணும். அந்த விசுவாசத்தை நம்ம இருக்கணும். நம்மளை அழைத்தவர் என்ன பண்ணுவார், எல்லா சாப்பாடு துணிமணி எல்லாமே நமக்கு கொடுப்பாரு. மனுஷனை நம்பி வர்றதுல யாரை நம்பி வந்திருக்கிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி. ஆகையினால கண்காணியானவன் குடும்பத்தையும் பார்க்கணும், சபையை பார்க்கணும். ஜெபம் இல்லாம நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுத்தம். இந்த மாலை நேரத்தில் தேவனாகிய கர்த்தாவே உண்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறப்ப குடும்ப தலைவரை பத்தி, பிள்ளைகளை பத்தி, மனைவிகளை பத்தி கூட ஆண்டவரை நான் அதை பத்தி நான் பேசியிருக்கிறேன். ஒரு குடும்ப தலைவராய் இருக்கிறவனுக்கு ஆண்டவர் நல்ல ஞானமும் கிருபியும் தந்து வளர்ந்தார்கள். சபை நடத்துவர்களுக்கும் அந்த ஊழியக்காரருக்கு தேவனாகிய கர்த்தர் போஷிக்கும்படியாக இருக்கிறேன். தொடர்ந்து ஆச்சரியப்படி துதியும் கனமும் மகிமெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். அப்பா கருமையாப்புடன் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்து ஜெயிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே. இந்த வார்த்தைகளை கேட்டு நீங்க எனக்கு போன் பண்ணுங்க, இல்லை எனக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.